அதுவே நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். பூரா பாருங்கள், பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நல்லா மொழி நல்லா இருக்குது, முகம் நல்லா சுருக்கம் நல்லா அழுகுது. இங்கிட்ட ஒரு மச்சான் கிடக்கு பாருங்க, அந்த மாட்டில் கன்னத்தில் ஒரு மச்சான், கழுத்தில் ஒரு மச்சான். நல்லா வளர்ப்பு. என்ன பிரச்சனை தெரில, கொடுத்துட்டாங்க பாவம். எங்கிட்ட ஒரு பசு கிடக்கு பாருங்க, நல்லா பெருவெட்டு காங்காய் மாடு. எழுப்பி பார்த்தா எந்திரிக்க மாட்டேன்னுச்சு. சரி விடு கிடக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டேன். அதனால் மாடு பூராமே நல்ல மாடுகளை பூராமே எடுத்துருக்கான். இருப்புறம் அந்த காளை மாடு, பசு எல்லாமே கிடக்கு. எப்பயுமே நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே வாரம் சந்தையில் ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் அவங்களே மாடுகளை வந்து எடுக்காதீங்க, வைக்காதீங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சொல்லி வாங்கிட்டு வந்துடுறோம், இங்கே வந்து நீங்கள் போட்டுறீங்க, வீடியோ பார்த்து போடுறாங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளை கொடுக்குறீங்க, அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தால் என்ன பண்ணுறது. அதெல்லாம் நல்லா இருக்குது. காலை நல்லா கொம்பு குட்டையாக இருந்தாலும் மாடு நல்லா லட்சணமாக இருக்குது. அதெல்லாம் கிடமாட்டிலேருந்து கொண்டு போய் நல்லா வெடுப்பாக இருக்கு பாருங்க. இது அது மூணுமே கிடமாட்டில் தான் கொண்டு வந்துருப்பாங்க போல். நல்லா வேகமாக இருந்துச்சு மாடு. அப்புறம் இந்த இதெல்லாம் நெத்தி வலையில் அருமையாக இருக்கு பாருங்க மாடு, சூப்பராக இருக்குது மாடு. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். சனிக்கிழமை வந்து நம்ம வீடியோவை காலைல போனதுமே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துடுவேன். அதனால் குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். அங்கே பார்த்துட்டு உடனே லைனில் வாங்க. யாரும் குரூப்பில் சேர்க்கணுனாலுமே அவங்க பேர், ஊர் எல்லாமே சொல்லி போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக குரூப்பில் இருந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணி விட்ருவோம். ஆட் பண்ணிட்டோம்னா நீங்கள் குரூப்லேயே பார்த்துருவீங்க. இந்த மாடு வருது விற்கணும் வாங்கணுனாலுமே சொல்லிடுங்க. நம்ம மாடை விற்கணும்னே வாங்கணும்னு விலையை வந்து ஒரு கரெக்டான விலையை சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்று நீங்களுமே இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாடு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.